ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஏப்ரல் 2 வந்து போட்டது. ஸோ அது என்னென்னலாம் வந்து போட்டிருக்காரு, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு போட்டிருக்காரு, ஸோ இந்தியாவில் வந்து அதனால் என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ வரி வந்து போடுறோம், இம்போர்ட் டியூட்டி வந்து எவ்வளோ போடுறோமோ ஒரு கண்ட்ரிக்கு, அந்த கண்ட்ரி வந்து அதேமாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் அவங்களும் அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட்டான இம்போர்ட் டியூட்டி வந்து போடுவாங்க. இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப். இந்த இடத்துல வந்து யூஎஸ் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறதா வந்து சொல்லி இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்தெந்த பொருள்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதோ அவங்க ஊரில் அது இம்போர்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டி வந்து போடுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன பொருள்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அளவு வந்து போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வண்டி வந்து இப்போ நம்ம இங்கேருந்து வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே வந்து யூஎஸில் வந்து 2.4% தான் வந்து டியூட்டி. ஸோ அப்போ ஒரு ₹100 பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, அங்கே ₹102.40 வந்து அந்த பொருள் விற்கும் அங்கே உள்ளே போய். ஆனால் அதே பொருளை யூஎஸ்லேருந்து நமக்கு இம்போர்ட் ஆகுதுங்க அப்படின்னா, நம்ம வந்து 100% டேக்ஸ் போடுறோம். இப்போ ₹100 ஒரு பொருள்னா 100% வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டு ₹200 பீப்புளுக்கு வந்து அந்த பொருள் வந்து வரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்காமல் போவோம். ஸோ அதை வந்து மறைமுகமாக டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு நாட்டில் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்துகிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடாது, எங்கள் உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகமாகணும் அப்படிங்கிறக்காக அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக போடுறது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் யூஎஸும் வந்து 100% போட்டாங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் வந்து அங்கே அது 200க்கு விற்றுச்சுன்னா, அங்கே காஸ்ட்லியாக இருக்கனால வாங்க மாட்டாங்க. இன்டைரக்டாக இங்கே வந்து சேல்ஸ் வந்து அடிப்படும். ட்ரம்ப் எதுக்காக வந்து இந்த மாதிரி டேரிஃப் போடுறாரு அப்படின்னா, ட்ரேடு வந்து ஃபேராக நடக்கலை. அதாவது நாங்கள் வந்து வரி வந்து கம்மியாக போடுறோம், அதனால் பொருள் வந்து சீப்பாக கிடைக்குது, அதனால் எல்லோரும் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணி எங்கள் ப்ராடக்ட்டை வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக தான் மெயின் ரீசனு. இன்னொன்று என்ன அப்படின்னா, வேறு வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து யூஎஸில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா நாட்டுக்காரங்களும். ஸோ அவங்க எல்லாத்தையும் மோஸ்ட்லி வெளியில் அனுப்புறது, வெறும் ஸ்கில்டு லேபரை மட்டும் வச்சுட்டு மித்தவங்க எல்லாத்தையும் வந்து வெளியில் அனுப்புகிற வேலையை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணுறதுனால அங்கே வந்து அவங்களோட எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து அவர் நம்புறாரு. டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு நம்புறாரு. டேரிஃப் வந்து எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 26% ஆவரேஜ் வந்து போட்டிருக்காங்க. இது எப்படி கணக்குன்னா, மெர்ச்சன்டைஸ் கூட்ஸ் மட்டும், அதுலேயும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அது போக வந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதில் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து அதோட ஆவரேஜ் வந்து இந்தியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக, இந்தியா எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக போடணுன்னா 52% வந்து வரும். ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 26% போடுறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து 26% நெட் ஆவரேஜோட டேரிஃப் வந்து. இது போக வந்து வியட்நாம் வந்து ஒரு 46%, சைனா வந்து 34%, பழசு ஒரு 20 இருக்கும், சைனா வந்து 54% டோட்டலாக. அது போக வந்து தாய்லாந்து வந்து 36%, தாய்வான் வந்து 32%, அப்புறம் ஜப்பான் வந்து 25%, சவுத் கொரியா வந்து 24%, இந்தியா வந்து 26%. ஸோ இந்த பெர்சன்டேஜ்லாம் வந்து ஆவரேஜ், அதாவது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி யூஎஸ்குள்ளே போகுது அப்படின்னா, அங்கே இம்போர்ட் டியூட்டியில் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நெட் ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ₹100 விற்ற பொருள் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ₹100 ஒரு பொருள் விற்று போயிருக்கு அப்படின்னா, அது ₹126 விற்கிறதா ஆவரேஜாக கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ 126க்கு விற்றா என்ன ஆகும்னா, ரேட் அங்கே ரைஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து ரேட் ரைஸ் ஆனால் அங்கே பீப்புள் வந்து எப்பவும் ஒரு 100 யூனிட் வாங்குறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு 50 யூனிட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாமல் போகும், அதனால் லாஸ் வரும். இதனால் வந்து ஃபாரெக்ஸ் வந்து லாஸ் வரும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது நம்மளோட நாங்களும் டேக்ஸ் குறைச்சிக்கிறோம், ஈக்குவலண்ட்டாக தானே இருக்கும்னு சொல்லி நம்ம எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி போடுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க போடுவாங்க. ஸோ நம்மளும் குறைச்சிட்டோன்னா அந்த அளவு மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் டியூட்டி குறைச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, யூஎஸோட இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி விலைக்கு வரும். அப்போ லோக்கல் காம்படிஷன் வந்து அதிகமாகும். இப்போ இம்போர்ட்டட் ஆப்பிள், இம்போர்ட்டட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம லோக்கல் இதுதான் வந்து வாங்குவோம். இப்போ அது வந்து இந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ இந்தியன் பிஸ்னஸ் வந்து அடிபடும். இதில் என்னென்னலாம் இந்தியாவில் எக்ஸம்ஷன் அப்படின்னா, பார்மா வந்து எக்ஸம்ஷன். நம்ம ட்ரக்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணி சீப்பராக மேக் பண்ணி யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டேரிஃபில் வந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க. போக இந்த செமிகண்டக்டர், காப்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்ஸ் இருக்குது. அப்புறம் எனர்ஜி, இந்த ஆயிலு, எல்பிஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மீதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெயினாக வந்து டெக்ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் குட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, அப்போ இதெல்லாம் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா மெடிசனுக்கு அவங்க இம்போர்ட் டியூட்டி டேரிஃப் வந்து அதிகமாக போட்டாங்கன்னா அந்த மெடிசன் வந்து காஸ்ட்லி ஆகிடும். ஸோ அது பேசிக் நீட்னால அதே மாதிரி இதில் மட்டும் கை வைக்கல, இது எல்லாத்துலேயும் வந்து போட்டிருக்காங்க. யூஎஸில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா இங்கே லோவர் சைடில் இருக்கவங்களுக்கு ஒர்க் இல்லை. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து நல்ல ஸ்கில்டாக இருக்கவங்களோ அவங்கள வந்து எடுத்துக்கிறாங்க, வீசா வழியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ மித்தவங்களாம் வந்து இல்லீகலாக வந்து போயிடுறது, இல்லைனா வந்து அந்த கொஞ்சம் லோவர் ஜாப்லாம் செய்கிறது, இந்த மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த ஒர்க்லாம் அங்கே வந்து இதாகும், அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும். அந்த ஒர்க் செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது ஒரு ரீசன். இதனால் வேஜ் வந்து கையில் இருக்காது. ஸோ அதனால் பொருட்கள் வந்து வாங்க மாட்டாங்க, அதனால் பிஸ்னஸ் ரன் ஆகுது. இது ஒரு ரீசன்.
ஆல்ரெடி வந்து இன்ஃப்ளேஷன் ஹையராக இருக்கனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. 4.25 to 4.5 வந்து வச்சிருக்காங்க. இதில் டேரிஃப் போட்டால் என்ன ஆகும்னா பொருளோட விலை வந்து அதிகமாகும். ஸோ சடனாக யூஎஸால் உடனே மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க நாட்டோட டிமாண்டை வந்து அவங்க இது பண்ணிட முடியாது. ஸோ எப்படியும் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக வெளியில் தான் நடக்குது. எப்படி மக்கள் வந்து பொருள் வாங்குவாங்க தான், ஆனால் விலை அதிகமாக வாங்குவாங்க. அப்போ மறுபடியும் இன்ஃப்ளேஷன் வந்து ஹையராக இருக்கும். இதனால் வந்து க்ரோத் வந்து அடி வாங்கும். ஸோ ஜிடிபி வந்து 2 சைக்கிள் வந்து நெகட்டிவ் வருது, 2 குவார்ட்டர் வந்து நெகட்டிவ் வருதுன்னா அது ரிசெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரிசெஷன் வந்தது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஹையராக இருக்குது, ரிசெஷன் வருது அப்படின்னா அது வந்து லீட்ஸ் டு ஸ்டாக்ஃப்ளேஷன். இதில் ரிசெஷன் இப்போ வருது அப்படின்னா ஐடி தான் நம்ம சர்வீஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு. ஸோ அங்கே வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்காது, இல்லைனா வந்து ஏஐ வந்து பலதை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஆல்ரெடி வந்து ஐடியில் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே வருது வருஷம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இங்கேருந்து நம்ம சர்வீஸ் செக்டர் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ப்ராடக்ட் கம்பெனி நம்மளுக்கு கம்மி தான். ஸோ ஐடியும் வந்து ஒரு 6 months கழிச்சு வந்து அஃபெக்ட் ஆகும். இது போக வந்து யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபால் ஆகிருக்கு. $5 trillion வந்து மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் ஆகிருக்கு. இந்தியாவும் யூஎஸும் 2030 வந்து $500 billion வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறது தான் டோட்டல் ட்ரேடு வந்து சொல்லுவாங்க. அது 120 billion வந்து இருந்தது 2023-24 டேட்டா. இப்போ 190 billion சொல்கிறாங்க. இதில் இந்தியாவோட இம்பாக்ட் வந்து எவ்வளோ இருக்கும் இந்த டேரிஃப்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் ஜிடிபி தான் இருக்குது. அதனால் இது பெரிய இதுவாக இருக்காது. ஷார்ட் டேர்மில் ப்ராப்ளமாக இருந்தாலும் லாங் டேர்மில் இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லி இந்த டாப் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ரிட்டாலியேஷனாக வந்து சைனாவும் 34% நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ நாங்களும் அதே மாதிரி போடுவோம் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து டாலர் வந்து யூஎஸ் நோக்கி தான் வந்து போகுது. இங்கேருந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ வந்து போயிடும். கேபிட்டல் இன்ஃப்ளோ வந்தால் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ அதுவும் அங்கே போகிறதுனால மறுபடியும் வந்து இங்கே டேமேஜில் தான் இருக்கும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மெத்தட் வந்து சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் தான் தெரியும். பட் நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா இது மாதிரி அலர்ட் பண்ணி விட்டது வந்து வசதியாக போச்சு. ஏன்னா யூஎஸ்னை டிஃபெண்ட் பண்ணி தான் எல்லா கண்ட்ரியும் இருக்கிற மாதிரி அந்த டாலரை டிஃபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கொண்டு வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி அப்பப்போ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எல்லா கண்ட்ரியும் உஷாராகி ஸோ அவங்களே வந்து அவங்களுக்கு இங்கேயே மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணி செல்ஃப் டிஃபெண்ட்டாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால க்ரோத் தான் வரும். ஸோ ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம க்ரோ பண்ண மாட்டோம். அதான் டிஃபெண்ட் பண்ணி இருக்கோம்னு சொல்லி லேசியாகவே தான் இருக்கும் எல்லா கண்ட்ரியும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது அப்பப்போ முழிச்சு நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒரு பேரண்ட் வந்து சைல்டை பேம்பர் பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு டிபெண்டன்சியோட வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சைல்டு எப்படி போய் பொறுப்பை கையில் எடுத்துக்க மாட்டாங்களோ அது மாதிரி பல நேஷன் இருக்குது. யூஎஸ் தான் வந்து பேரண்ட்னு வச்சுக்கிட்டா. ஸோ அதனால் வந்து இப்போ அதை அப்பப்போ இந்த மாதிரி வரும்பொழுது முடிச்சுக்கும் போது நம்மளாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து வரும். யூரோப்பில் வந்து அவங்க டிஃபென்ஸ் சப்போர்ட் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க யூரோப்புக்கு. இப்போ வந்து அது முடியாதுங்கிற மாதிரி இந்த வாரில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் கோல்ட்லேயும் நடந்தது. ஸோ கோல்டு தான் எல்லோரும் கரன்சியாக நம்பியிருந்தாங்க. US டாலர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வேர்ல்டு வார்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சொல்லி ஸோ நீங்கள் டாலரை வாங்கிக்கோங்க கோல்டு எல்லோரும் கொடுங்கன்னு சொல்லி யூஎஸ் வந்து கோல்டு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ ஒன் டைம் வந்து 1972 கிட்ட வரப்போ உங்களோட டாலர் இருந்தாங்க கோல்டு கொடுங்கன்னு கேட்கும்போது அது ஈக்குவலண்ட்டான கோல்டு வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது கோல்டோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இப்பயும் வந்து கை வைக்கிறாங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இல்லை நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து எல்லா கண்ட்ரியும் முழிச்சுக்கிறது, டைவர்ஸிஃபை பண்ணுறது, வெளியில் வேறு பக்கம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணலாம். இந்தியா வந்து $100 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 18% தான் வந்து யூஎஸ்க்கு போகுது, ரிமைனிங் வந்து அதர் கண்ட்ரிஸ்க்கு தான் போகுது. அது இல்லாமல் ஜிடிபிலேயும் வந்து 2% தான் அது அஃபெக்ட் ஆகுதுனால லாங் ரனில் சஸ்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி டாப் ரேட்டிங் ஏஜென்சிலாம் வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.